ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில்க் சாரியை எப்படி வீட்லயே அழகா ப்ரீ ப்ளீட் பண்ணி கட்டுறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சாரி கட்டுறதுனாலே எல்லாருக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு சிம்பிளா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு சில்க் சாரியை நீங்களே வீட்ல ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எப்படி ஈஸியா கட்டலாம் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாரி ப்ரீ ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் சேஃப்டி பின், அயர்னிங் பாக்ஸ், இந்த மாதிரி பெரிய சைஸ் பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமேசான்ல கிடைக்கும், ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் அயர்னிங் டேபிள். நான் சில்க் சாரி எடுத்திருக்கேன். இது பல்லு. இந்த சைடு நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்ல வரும், இது மேல வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பார்டர் சைஸ் வேணுமோ, ப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ சின்னதா வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் கரெக்டா இந்த பார்டர் சைஸுக்கு எடுத்திருக்கேன். குட்டி குட்டி ப்ளீட்ஸா நம்ம எடுத்துடலாம். இதை பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த லென்த் நம்ம எடுத்தாச்சு, எடுத்து பின் பண்ணியாச்சு. இப்போ இத அயர்ன் பண்ணிக்கலாம். பல்லு நம்ம கம்ப்ளீட்டா எந்த லென்த்துக்கு வேணுமோ அதை எடுத்து முடிச்சிட்டோம். நம்ம பல்லுல இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் எந்த அளவுக்கு நம்ம அகலம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இதை பின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து நீங்க பின் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பின் பண்ணதை இப்படி அயர்னிங் டேபிள்ல போட்டு இந்த பெக் வச்சு இதை லாக் பண்ணிருங்க. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, இதுல இருந்து உங்க 4 விரலை கரெக்டா இப்படி உள்ள வச்சு இந்த 2 கையாலையும் இப்படி எடுத்தீங்கன்னா ஈஸியா இந்த ப்ளீட்ஸ் ஈஸியா வந்துடும். அங்க லாக் பண்ணியிருக்கோம், அதனால அது மூவ் ஆகாது. நம்ம இதையும் பின் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின் வாங்குறப்போ கொஞ்சம் குவாலிட்டியா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி சில்க் சாரியில திக்கா இருக்கிற சாரியில குத்துறப்போ வளைஞ்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் இப்ப நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட் இதே மாதிரி இந்த பெக் வச்சு இங்க செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட்ஸ் இப்படி தனித்தனியா எடுத்து நம்ம எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ ஃப்ரண்ட் கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். ஒரு half inch தள்ளி வச்சுக்கணும். அப்புறம் அயர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிளா முடிஞ்சு. ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குயிக்கா சென்டர் ப்ளீட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம்.
நீங்க உங்களுக்கு தானே சேரீ ரெடி பண்றீங்க. சோ இப்படி வச்சு பாருங்க. நீங்க இங்க இருந்து தான் அந்த சென்டர் பிளீட் எடுக்கணும். இதுல ஒரு பின் போட்டு வச்சிருங்க. இல்லைன்னா நீங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா ஒன்னு கம்மியா எடுத்திருப்பீங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா சாரியை வந்து மறுபடியும் இந்த சைட்ல டக்கிங் பண்ற மாதிரி வரும். கரெக்டா வரணும் அப்படின்னா நான் இப்ப சொன்ன மாதிரி இப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்படி சென்டர்ல வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம இங்கதான் பிளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க ஒரு பின் போட்டு வச்சுட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம். சோ இப்போ வந்து நம்ம சென்டர் பிளீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சென்டர் பிளீட்டும் அதே தான். உங்களுக்கு நிறைய பிளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க சின்னதா 2 இன்ச்ல எடுக்கணும். இல்ல கொஞ்சம் பெருசா வேணும்னாலும் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கோங்க. கரெக்டா நம்ம பின் பண்ண இடம் வரைக்கும் எடுத்தாச்சு. இதை சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பிளீட்டை சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. இது இப்படி டேபிள்ல வச்சு இந்த கிளிப்ல லாக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மேல இருந்து இந்த பிளீட்ஸை கொஞ்சம் தள்ளி ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சு நீங்க அயன் பண்ணீங்கன்னா இந்த கட்டுறப்ப வந்து அழகா தெரியும். அயன் பண்றப்போ இந்த ஹீட்டு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா செக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இந்த சென்டர்லயும் நான் ஒரு பின் பண்ணியிருக்கேன். அந்த சென்டர் வரைக்கும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே எண்ட்ல வந்து ரொம்ப அழுத்தி நீங்க அயன் பண்ணக்கூடாது. அயன் பண்ணாம விட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா இது நீங்க ரொம்ப அயன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப் ஆயிரும். அப்ப பாக்குறதுக்கு சாரி வேர் பண்றப்போ நல்லா இருக்காது. சோ நீங்க பாதி வரைக்கும் அயன் பண்ணிட்டு இந்த கீழே வந்து இருக்கிறத வந்து கையில மட்டும் லேசா பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு அப்படி ஒரு லெஹங்கா மாதிரி அழகா தெரியும். அப்படின்னா அதை எப்படி வந்து அழகா மடிச்சு வைக்கிறது அப்படின்றத பாத்திரலாம். இந்த சென்டர் பிளீட்டை அப்படியே உள்டாவா டேபிள்ல அப்படி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸஸா இருக்கிற துணிய இப்படி உள்ள மடிச்சுக்கோங்க. நீங்க சேஃப்டி பின் நிறைய யூஸ் பண்றதுனால நம்ம பொட்டு இருக்கு இல்லையா பிந்தி, அதை வந்து இந்த மாதிரி பின்னுக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி சாரியில நம்ம செக்யூர் பண்றப்போ சாரி டேமேஜ் ஆகாம இருக்கும். தெரியுமா? இந்த மாதிரி பொட்டு வந்து இந்த பின்குள்ள இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இதை போட்டுட்டு சாரியில செக்யூர் பண்றப்போ சாரி டேமேஜ் ஆகாது. அவ்வளவுதாங்க, அழகா மடிச்சாச்சு. இது நீங்க ப்ரொஃபஷனலா இந்த மாதிரி சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா இது அழகா இந்த மாதிரி ஒரு கவர்ல பேக் பண்ணி உங்களோட விசிட்டிங் கார்டு வச்சு இல்ல உங்களோட பார்லர் லேபிள் ஒட்டி இதுல பேக் பண்ணி கொடுத்துடலாம். சாரியை எப்படி அழகா வீட்லயே சிம்பிளா ப்ரீ ப்ளீட் பண்ணி கட்டுறதுன்னு கத்துக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோஸோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.